பிரியாணி அபிராமி அப்படிங்கிற பேரை சமூக வலைத்தளங்களில் தெரியாதவங்களே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். இந்த வழக்கில் வெளிவந்திருக்கக்கூடிய தீர்ப்பு அப்படிங்கிறது தான் தற்போது மிக முக்கியமாகவும் கவனத்தை ஈர்க்கக்கூடியதாகவும் மாறி இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, அடிப்படையில் இந்த வழக்கு குறித்த விவரங்கள் தெரிஞ்சாதான் இந்த தீர்ப்பினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறதையே புரிஞ்சு கொள்ள முடியும். 2018ஆம் ஆண்டு குன்றத்தூர் பகுதியைச் சேர்ந்த அபிராமி அப்படிங்கிற ஒரு தாய் தன்னோட 2 குழந்தைகளுக்கு விஷம் வைத்து கொலை செய்த நிகழ்வு அப்படிங்கிறது தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய பரபரப்பான ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டது. தமிழ்நாட்டையே உலுக்கிய இந்த கொலை வழக்கு தொடர்பான விசாரணையின் முடிவில் குற்றம் சாட்டப்பட்ட அபிராமி, அவருக்கு உடந்தையாக இருந்த அவருடைய காதலன் மீனாட்சி சுந்தரம் 2 பேருமே குற்றவாளிகள் அப்படிங்கிறது போதிய அளவிலான சாட்சியங்கள் மூலமா நிரூபணமாயிருக்கு. அதனால 2 பேரும் குற்றவாளி அப்படின்னு தீர்ப்பு அறிவித்த பிறகு அவர்களுக்கான தண்டனை விவரங்களையும் காஞ்சிபுரம் மாவட்ட மகிழா நீதிமன்ற நீதிபதி பாவு செம்மல் வழங்கியிருந்தார். இந்த தீர்ப்பினுடைய சாராம்சமும் இந்த வழக்கினுடைய போக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. 2018ஆம் ஆண்டு விஜய் அபிராமி தம்பதியினர் குன்றத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய 3ஆம் கட்டளை தெருவில் வசிச்சுட்டு இருக்காங்க. 2017-18 காலகட்டம். இவங்களுக்கு திருமணத்திற்கு பிறகு 2 குழந்தைகள் இருந்தாங்க. அதாவது 6 வயதுல அஜய் அப்படின்னும் கார்னிகா அப்படின்னு 4 வயது பெண் குழந்தையும் இருந்தாங்க. அந்த தெருவிலேயே இருக்கக்கூடிய ஒரு பிரியாணி கடையில் தான் மீனாட்சி சுந்தரம் அப்படிங்கிற ஒரு நபர் ஊழியராக இருக்கிறாரு. 2 பேருக்கும் அந்த பழக்கம் அப்படிங்கிறது ஏற்படுது. நட்பா ஏற்பட்ட பழக்கம் அப்படிங்கிறது நாளடைவில் ஒரு கள்ள காதலாக மாறி தகாத உறவாக மாறி போகிறதுனால அந்த விஷயம் அப்படிங்கிறது 2 பேர் வீட்டுக்குமே தெரிய வருது. இப்போ இந்த விவகாரத்தில் தான் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே இந்த நபரோடு அவங்களுக்கு இருக்கிற தொடர்பு காரணமாக குடும்பத்தை விட்டே வெளியேறி போய் 1 வாரத்துக்கும் மேலாக வாழ்ந்திருக்கிறாங்க அபிராமி. அந்த நிகழ்வுக்கு பிறகாகத்தான் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து, உனக்கு 2 குழந்தைங்க இருக்கிறாங்க, கல்யாணம் ஆன பிறகு இது போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத கண்டிச்சிருக்காங்க. அந்த கண்டிப்பிற்கு பிறகு நடைபெற்ற ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடியதாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இறக்கமே இல்லாமல் பெற்ற தாயே ஒரு 2 குழந்தைக்கு பாலில் விஷம் கலந்து கொடுத்து அந்த விஷத்திலையும் உயிரிழக்காத ஒரு குழந்தைக்கு மூச்சு திணறல் ஏற்படுற மாதிரி துப்பட்டாவால் நெரித்து கொலை செய்யப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி அந்த உடற்கூறு ஆய்வினுடைய அறிக்கையில் தெரிய வந்தது அப்படிங்கிறதுமே அதிர்ச்சியான ஒரு விஷயமா பார்க்கப்பட்டது. அது மட்டும் இல்லை, இந்த கொலை நடந்த சமயத்தில் வெளியான அபிராமியினுடைய அந்த ஆடியோ, எப்படி கொலை செய்தேன், எவ்வளவு மாத்திரைகள் கொடுத்திருந்தேன் அப்படிங்கிறத பற்றின அந்த ஆடியோவுமே பரபரப்பாக பார்க்கப்பட்டது அப்படிங்கிறதுமே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். 2018 நடந்த இந்த சம்பவம் அப்படிங்கிறதுக்கு பிறகாக உடனடியாக கைது செய்யப்பட்ட அபிராமியும் அவருடைய கள்ளக்காதலரும் 7 ஆண்டுகள் புழல் சிறையில் தண்டனை அனுபவிச்சுட்டு வந்தாங்க. அதன் பிறகுதான் இந்த தீர்ப்பு அப்படிங்கிறதே வழங்கப்பட்டிருக்கு. அதாவது 2018ஆம் ஆண்டு அக்டோபர் 31ஆம் தேதி அன்னைக்கு இரவு வழக்கம் போல தன்னுடைய கணவர் விஜய் வெளியில் வேலைக்கு போனதுக்கு அப்புறமாக குழந்தைங்க 2 பேருக்கும் பாலில் விஷம் கலந்து கொடுத்து அவர்களை கொலை செய்த பிறகு தன்னுடைய காதலனோடு சேர்ந்து கேரளாவுக்கு போய் வாழணும் அப்படிங்கிறது தான் அபிராமியினுடைய திட்டமாக இருந்தது. இதுக்காக அவங்க சதி திட்டம் தீட்டியது, கொலை செய்தது அப்படிங்கிற 3 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டு 3 மீதும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்து தான் தலா 7 ஆண்டுகள் சிறை தண்டனையை அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ இந்த வழக்கில் அபிராமியினுடைய செயல் ஏன் இவ்வளவு பேசுபொருளாக மாறியது அப்படின்னா, ஒரு கள்ளக்காதல் உறவுக்காக அல்லது தன்னுடைய காம இச்சைக்காக ஒரு பெண் இந்த மாதிரியான கொடூர செயல்களில் ஈடுபட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை இந்த நிகழ்வு ஏற்படுத்தி இருந்தது. அதற்கு சரியான பதிலளிக்கக்கூடியதாக தீர்ப்பு அமைஞ்சிருக்கு அப்படின்னு பல தரப்பில் இருந்தும் சொல்லப்படுது. அதாவது தன்னுடைய காதலனான மீனாட்சி சுந்தரம் மீது ஏற்பட்ட அந்த ஒரு நட்பு காரணமாக அபிராமி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவரோட வாழணும் அப்படிங்கிற ஒரு முடிவெடுக்கிறாங்க. அதுக்கு இந்த 2 குழந்தைகளும் இடைஞ்சலாக இருக்கும் அப்படிங்கிறதுனால 2 குழந்தைகளையும் கொலை செய்யணும், அதே சமயத்தில் கணவரையும் கொலை செய்துட்டா வேறு ஒரு இடத்துல போய் மீனாட்சி சுந்தரத்தோட ரொம்ப நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிறது தான் அபிராமி முதல்ல எடுத்த ஒரு முடிவாக இருந்தது. ஏற்கனவே மியூசிக்கலி அதே மாதிரி டிக்டாக் இது மாதிரியான ஆப்பில் பிரபலமாக இருந்த அபிராமிக்கு தன்னுடைய காதலனாக அறியப்பட்ட அந்த சுந்தரத்தோட பழக்கம் ஏற்பட்ட பிறகு 2 பேருமே டிக்டாக் வீடியோவில் அதிகமாக அந்த வீடியோஸ் எடுத்து போடுறது, அதில் பிரபலம் அடைகிறது அப்படின்னு இருந்திருக்கிறாங்க.
ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த உறவு அப்படிங்கிறது ரொம்ப பலமாக மாறி இருக்கு. அதாவது ரொம்ப அவங்களுக்குள்ள அந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த உறவுகளை தாண்டி 2 பேரும் வந்து உரிமையோடு வாழக்கூடிய ஒரு இடத்தை நோக்கி நகர்ந்திருக்கிற அளவுக்கு இந்த உறவு ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் இந்த 2 குழந்தைகளுக்கும், அதாவது அஜய் மற்றும் கார்னிகா 2 பேருக்குமே பாலில் விஷம் கலந்து கொடுத்துருக்குறாங்க. அதில் கார்னிகாங்கிற குழந்தை உடனடியாக உயிரிழந்திருக்கு. அந்த சமயத்தில் அஜய் அப்படிங்கிற அந்த குழந்தைக்கு மயக்க நிலை இருந்திருக்கு. அந்த நேரத்தில் தான் துப்பட்டாவாலேயோ தலகாணி மூலமாகவோ அந்த குழந்தையை வந்து அழுத்தி கொலை செய்திருக்கிறார் அபிராமி அப்படிங்கிறது பிரேத பரிசோதனை அறிக்கையிலையும் பல சாட்சியங்களில் நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் அது நிரூபணம் செய்யப்பட்டிருக்கு. இந்த வழக்கில் அரசு தரப்பிலிருந்து 25 சாட்சிகள் சேர்க்கப்பட்டு 22 சாட்சிகளிடம் விசாரணை நடத்தி தான் இந்த தீர்ப்பே வழங்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த வழக்கினுடைய போக்கு தன்மை அப்படிங்கிறது பல விஷயங்களையும் பல கேள்விகளையும் எழுப்பி இருந்தது. அந்த அடிப்படையில் தான் ஒரு தனியார் நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய நபராக இருந்த விஜய் வழக்கம் போல பணிக்கு போயிட்டு இரவு முடிந்து மறுநாள் காலையில் வரும்போது வீடு வெளியில் பூட்டப்பட்டிருந்திருக்கு. அப்போ அவருக்கு ஒரு அதிர்ச்சி ஏற்படுது. குழந்தைங்க வந்து பக்கத்தில் மாமியார் வீட்லேயோ எங்கேயும் இல்லை. என்ன அப்படின்னு சொல்லி தேடி போகும்போது தான் வந்து கதவை உடைச்சு பார்க்குறாரு. 2 குழந்தைகளும் வாயில் நுரையோடு இருக்கிறாங்க. அதன் பிறகு உடனடியாக மருத்துவமனைக்கு அந்த குழந்தைங்களை தூக்கிட்டு போகிற விஜய் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் 2 குழந்தைங்களுமே உயிரிழந்துட்டாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இப்போ இந்த விவகாரத்தில் அபிராமி மேற்கொண்ட அந்த நடவடிக்கையை தொடர்ந்து காவல்துறையினருடைய அந்த அடுத்த கட்ட துரித நடவடிக்கை அப்படிங்கிறதுமே மிக முக்கியமாக பார்க்கப்பட்டது. அதாவது இந்த வழக்கில் தொடர்புடைய நபராக இருக்கக்கூடியவங்களில் அபிராமியும் மீனாட்சி சுந்தரமும் A1 A2 குற்றவாளியாக இருக்கிறாங்க. ஆனால் முதல்ல A2 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த மீனாட்சி சுந்தரம் தான் கைது செய்யப்படுறாரு. அவர் மூலமாக தான் வந்து நடத்தப்பட்ட விசாரணையில் பல விஷயங்கள் தெரிய வருது. அதாவது இந்த 2 குழந்தைகளையும் கொலை செய்த பிறகாக இவங்க கோயம்பேடு வந்து கோயம்பேடுலேருந்து நாகர்கோவில் பஸ் ஏறி அங்கிருந்து கேரளா போய் வாழணும் அப்படிங்கிறது தான் அபிராமி மற்றும் மீனாட்சி சுந்தரத்தோட திட்டம். இந்த திட்டத்துக்காக அபிராமி தன்னோட வேலைகளை முடிச்சுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி ரொம்ப இயல்பாக கோயம்பேடு பேருந்து நிலையம் வந்து அங்கிருந்து நாகர்கோவில் பேருந்துக்கும் ஏறிடுறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே அவங்க நாகர்கோவில் டிராவல் பண்ணுறதுக்கு முன்னாடியே இங்கே போலீஸார் வந்து சுந்தரத்தை அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ சுந்தரத்தை அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் அவர்கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில் அபிராமி எங்கே இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அதனால சுந்தரத்தோட ஃபோன்லேருந்து அபிராமிக்கு கால் பண்ண சொல்கிறாங்க. அப்படி கால் பண்ணும்போது நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி அபிராமியை கேட்கும்போது நான் நாகர்கோவில் வந்துட்டேன், நீயும் இங்கே வந்துட்டேன்னா நம்ம கேரளாவுக்கு போகலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அந்த ஆடியோ வச்சுட்டு உடனடியாக தனிப்படை போலீஸார் அங்கே விரைந்து போய் அபிராமியை கைது செய்கிறாங்க. இந்த நிகழ்வுக்கு பிறகாகத்தான் புழல் சிறையில் பெண்கள் பிரிவில் அபிராமியும் ஆண்கள் பிரிவில் மீனாட்சி சுந்தரமும் வந்து அடைக்கப்படுறாங்க. ஏற்கனவே 7 ஆண்டுகள் சிறை தண்டனை வந்து அனுபவிச்சிட்டோம். அதனால வந்து தனக்கு குறைந்தபட்ச தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு இந்த வழக்கினுடைய விசாரணையின் போது அபிராமி தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்ட காரணங்களாக சொல்லப்பட்டது. அவருடைய பெற்றோரோட உடல்நிலையை கருத்தில் கொண்டும் தனக்கு இந்த மாதிரியான தண்டனை குறைப்பு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆனால் இந்த வழக்கில் தீர்ப்பை வாசித்த நீதிபதி சொல்லிய விஷயம் அப்படிங்கிறது தான் இப்போது மிக முக்கியமாக இந்த தீர்ப்பினுடைய அம்சமாக பார்க்கப்படுகிறது. பொதுவாகவே ஒரு வழக்கோ ஒரு வழக்கினுடைய தீர்ப்பு வரும்போதோ எந்த நீதிபதியும் எந்த மாதிரியான உணர்ச்சிகளுக்கும் இடம் கொடுக்காம அதை வெளிப்படுத்தவே மாட்டாங்க. ஆனால் இந்த வழக்கில் நீதிபதி திரு செம்மல் அதை தீர்ப்பு வாசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு உணவு இடைவேளைக்கு போகிறாரு. ஆனால் அவரால் உணவு சாப்பிட முடியல. இப்படி ஒரு வழக்கில் தீர்ப்பை சொல்லாமல் போய் எப்படி சாப்பிட்றது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தீர்ப்பு சொல்லி முடித்த பிறகு தான் வந்து உணவு இடைவேளைக்கே நான் போவேன் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அப்போ தீர்ப்பை வாசிக்கும் போது நியாயமாக இந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட 2 குற்றவாளிகளுக்கும் தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும். ஆனால் இது காந்திய தேசம் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண், உயிருக்கு உயிர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாணியில் தீர்ப்பு வழங்க முடியாது. அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு கடுமையான தண்டனையும் இருக்கணும், ஆனால் மரண தண்டனையாகவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் வாழ்நாள் முழுவதும் சிறை அப்படிங்கிற ஒரு தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அவங்க ஆயுள் வரைக்கும் அவங்க சிறையில் தான் இருக்கணுங்கிறது தான் இந்த தீர்ப்பினுடைய முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் 2 பேருக்குமே தலா 15,000 ரூபாய் அபராதம் அப்படிங்கிறதும் விதிக்கப்பட்டிருக்கு. இந்த வழக்கை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கவனித்து பார்த்தோம் அப்படின்னா நீதிபதி இதை கையாண்ட விதமும் இந்த வழக்கினுடைய போக்கு அப்படிங்கிறதுமே இது போன்ற இந்த மாதிரியான வழக்குகளுக்கு மிக முக்கியமான ஒரு தீர்ப்பாக அமையும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. காரணம் என்ன அப்படின்னா
எந்த அடிப்படையிலுமே இந்த மாதிரி குற்றம் செய்தவர்களுக்கு கருணை காட்ட முடியாது அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்கா நீதிபதி குறிப்பிட்டிருந்தார். அது மட்டும் இல்ல, அபிராமியை நீதிமன்றத்திற்கு அழைத்து வரும்போது அவர் துப்பட்டாவால தன்னுடைய முகத்தை மறைத்திருந்தார். அந்த விவகாரம் தொடர்பாகவும் நீதிபதி ஒரு கேள்வி கேட்டார். எதற்காக குற்றவாளிக்கு துப்பட்டா கொடுக்கணும், அது மூலமா அவங்க ஒரு தற்கொலைக்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் கண்டிப்போட சொன்னார். வழக்கமா இந்த மாதிரி கைது செய்யப்பட்டவங்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் போது அவங்களுக்குன்னு சில புரோட்டோகால்ஸ் இருக்கும். அதாவது கூர்மையான ஆயுதங்கள், ஒரு ஹேர்பினோ இல்லை ஒரு கிளிப்போ, அந்த மாதிரியான எந்த ஒரு விஷயங்களையும் அவங்க போட்டுக்க கூடாது அப்படிங்கிறது இருக்கு. காரணம் என்னன்னா, அது மூலமாக அவங்க தன்னுடைய மன அழுத்தம் காரணமாக தற்கொலைக்கு தூண்டப்பட்டு அது மாதிரியான முடிவை நோக்கி நகரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இப்படி சில கட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த கேள்விக்கு பிறகாக 2 பேர் பற்றிய தீர்ப்பை வாசித்த போது அவர் நீதிபதி குறிப்பிட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறது, எந்த ஒரு தாயுமே இது போன்ற ஒரு கொடூர செயலில் ஈடுபட மாட்டாங்க. ஒரு காம இச்சைக்காக தான் பெற்ற 2 குழந்தைகளையுமே இப்படி கொலை செய்திருக்கக்கூடிய கொடூரம் அப்படிங்கிறதே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அதனால தான் இந்த வழக்கில் உச்சபட்சமாக அவர்களுடைய வாழ்நாள் முழுக்க அவர்கள் இந்த சிறை தண்டனையை அனுபவிக்கணும் அப்படிங்கிற தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அபிராமியினுடைய வழக்கு, அந்த வழக்கில் 2 குழந்தைகளினுடைய மரணம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருந்தது. ஒரு தாய் அப்படிங்கிறவ அடிப்படையில் கருணை உள்ளத்தோட தான் இருப்பா. அந்த ஒரு அடிப்படையான குணம் அப்படிங்கிறது எதனால மாறி போனது? வெறும் ஒரு தகாத உறவோ அல்லது திருமணத்தை மீறிய ஒரு காதல் ஏற்படக்கூடிய பட்சத்தில் அந்த மாதிரியான நிகழ்வுகளில் கூடவா ஒரு தாயினுடைய மனம் தடம் மாறும் அப்படிங்கிற பல கேள்விகளை எழுப்பி இருந்தது. ஆனால் யாரா இருந்தாலும் சட்டத்திற்கு முன்பு குற்றவாளிகள் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது. ஏன்னா இந்த தீர்ப்பு தொடர்பாக தன்னுடைய உணர்வுகள் அப்படிங்கிறது இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, ரொம்ப கொடூரமான ஒரு செயல் அப்படின்னு நீதிபதி வெளிப்படுத்தி இருந்தாலும் தீர்ப்புல எந்த சமரசமும் இல்லாம இது போன்ற ஒரு குற்றங்களுக்கு அதிகபட்சமாக அவர்களை நிந்திக்கக்கூடிய, அவர்களை உணரக்கூடிய வகையில் என்ன மாதிரியான தீர்ப்பு இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் ஆயுள் முழுக்க சிறை அப்படிங்கிற தீர்ப்பே வழங்கப்பட்டிருக்கு. ஒரு பிரியாணி மோகம் அல்லது ஒரு பிரியாணியினுடைய காதல் அப்படிங்கிறது இந்த அளவுக்கு போய் ஒரு கொலையில் முடியுமா அப்படின்னு பல கேள்விகளையும் இது தொடர்பான பல விஷயங்களையும் தொடர்ந்து எழுப்பிக்கொண்டே இருந்தாலும், ஒரு பெண் ஒரு குழந்தையை கவனிக்கும் போது அந்த குழந்தையை தாண்டிய ஒரு உறவுல என்னென்ன சமரசங்களை எதிர்கொள்ளக்கூடும், அந்த சமரசங்கள் அப்படிங்கிறது ஒரு உயிரை பறிக்கக்கூடிய நிலைக்கு தள்ளுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருந்தது. அந்த கேள்விகளுக்கெல்லாம் இந்த தீர்ப்பு மூலமாக ஒரு முக்கியமான பதில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். தீர்ப்பு வந்த பிறகாக தன்னுடைய நிலைமையை எண்ணி கதறி கதறி நீதிமன்ற வளாகத்திலேயே அபிராமி அழுத அந்த காட்சிகள் அப்படிங்கிறதும் இணையத்தில் அடுத்தடுத்து வைரலாக மாறி இருந்ததையும் பார்க்க முடிந்தது. ஆனால் ஒரு மிகப்பெரிய மோசமான கொடூரமான ஒரு கொடுஞ்செயலை செய்த ஒரு நபருக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு தண்டனையா இது அப்படின்னு பார்த்தோம்னா, அவருடைய வாழ்நாள் முழுக்க தான் செய்த தவறை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருந்து அதிலிருந்து வெளிவர முடியாமல் அல்லது அதிலிருந்து வெளிவந்தா கூட அந்த இயல்பு அப்படிங்கிறது அங்கேயே இருக்கக்கூடிய ஒரு சூழலாக மாறும் அப்படிங்கிறது தான் இந்த தீர்ப்பு உணர்த்தி இருக்கக்கூடிய முக்கிய விஷயமா இருக்குது. ஸோ அபிராமி வழக்கில் அவருடைய காதலருக்கும் சேர்த்து வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தண்டனை விவரங்கள் அப்படிங்கிறது இனி ஒரு குழந்தைக்கு இது போன்ற ஒரு மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுக்கு நிச்சயம் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கக்கூடியதாக மாறும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது.